ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்குங்க. இதன் விளைவாக தான் மகர ராசி நேயர்கள் தினந்தோறுமே பல்வேறு விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுலேயும் கடந்த வாரத்தை வைத்து பார்க்கும்போது மகர ராசி நேயர்களுக்கு அக்கம் பக்கத்தினருடன் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு இருக்கலாங்க. இதுவே உங்களுக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக பார்க்கும்போது பெரிதளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஓரளவுக்கு சுமாராக இருந்து கொண்டு இருந்தது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது கால் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது திடீர்னு வந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் நீங்களும் சந்தித்து இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மிக விரைவிலேயே இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நல்லதானது நடக்கக்கூடுமா? தொழிலில் லாபமானது கிடைக்க போகிறதா? மன அழுத்தங்கள் குறைய போகிறதா? நிம்மதியான சூழலானது அமையக்கூடுமா? நீங்கள் நினச்சது நிறைவேறுமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18/6/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 24/6/2024 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் முழுவதும் கிரகங்களுடைய மாற்றத்தினால் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. மகர ராசி நேயர்களை சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சூரியன் 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இரவு பகல் பாராமல் உழைத்து பண வரவை பெருக்குவீர்கள். பையில இருக்கக்கூடிய பணத்தை வங்கியில செலுத்தி உங்களுடைய கையிருப்பை பார்த்தீங்கன்னா உயர்த்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த வாரத்துல மகர ராசி நேயர்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு வழித்தடத்தை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் சிறு வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா இப்போது நல்ல பலனை அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. தினந்தோறுமே வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா இப்போது கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை ஜாஸ்திப்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக நடந்து இரட்டிப்பு லாபத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமான தொழில், நிலம் விற்பனை போன்றவை எல்லாமே தற்போது கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசி நேயர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஐடி ஊழியர்கள் அறிவுத்திறனை வெளிப்படுத்தி ஒரு புகழை பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசி நேயர்கள் இத்தனை நாட்களாக தொழில் ரீதியாக உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இந்த நேர காலத்தில் உங்களுடைய இந்த ஒரு அறிவுத்திறனை பார்த்து வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தற்போது உங்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தி மற்றவர்கள் எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பிழக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆச்சரியப்பட்டு போவாங்க. உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு அறிவுத்திறன் இருக்கா அப்படின்னு எல்லோருமே பார்த்தீங்கன்னா வியந்து பார்ப்பாங்க. இதன் மூலமாக உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உயர்ந்து காணப்படுங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறையை காட்டிக்கொண்டு வருவீர்கள். மேலும் படிப்புல தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களையும் மகர ராசி நேயர்கள் இப்போது புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வீங்க. சனி 2ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. அரசாங்க காரியங்கள்ல மிகுந்த இடையூறுகளானது அவ்வப்போது உண்டாகலாம். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. தாயார் வழியில மருத்துவ செலவுகளானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. கேது 9ஆம் இடத்துல இருக்காரு. வராத கடன்கள் வசூலாகி மன நிம்மதியை
அவ்வப்போது பெற்றுத்தரக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஐடி ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போது உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல கடந்த வாரத்தில் இருந்து கொண்டு இருந்த மன உளைச்சல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற வாரத்தில் சரியாக ஆரம்பித்து விடுங்க. அதே போலதான் மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால ஏதாவது ஒரு தொந்தரவுகளானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது கால்வலி பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டே இருந்தது. சரி, அது ஒரு வழியா தீர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கு. என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு ஊதியமானது கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலருக்கு கைக்கு சாதகமாக ஊதியமானது கிடைத்து விட்டாலுமே அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா இன்னுமே அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டுட்டு வரலாம், இதன் மூலமாக இன்னும் அதிகப்படியான வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கின்ற பட்சத்திலேயே அந்த தொழிலில் ஏதாவது ஒரு மீண்டும் முடக்க நிலையானது ஏற்பட்டு விட்டுருதுங்க. இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்களானது வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல தான் மகர ராசி நேயர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. சரிப்போ நமக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. அதையும் தாண்டி அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம், அடுத்து நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அவங்க எல்லோருக்குமே கடந்த சில 2-3 மாதங்களாகவே ஓரளவுக்கு தொழில் ரீதியாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கை நிறைய வருமானத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மகர ராசி நேயர்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்லும்போது மற்ற மகர ராசி நேயர்களுக்கும் ஒரு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா இனி நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம நின்றக்கூடாது, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு பார்க்கணும், மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை நம்ம தொடங்கணும், அதன் மூலமாக நம்ம எப்பயாவது ஒரு வாட்டியாவது லாபத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியையும் பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தது உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடுங்க. யாரெல்லாம் தொடர்ந்து தோல்வி வந்தாலும் முயற்சி பண்ணி கொண்டே இருந்து வெற்றியை பெற்றவர்களுக்கு அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் நஷ்டங்களும் ஏற்பட்டு இருக்குங்க. இதையும் நம்ம ஒத்துக்கணும். ஆனால் நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு அந்த நஷ்டத்திற்காக நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனக்கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால பெரிதளவுக்கு உங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்தவித முயற்சியுமே பண்ண மாட்டாங்க. நமக்கு நேரமே சரியில்லை, நம்மளால எதுவுமே முடியல, நம்ம எதை தொடங்கினாலுமே அதில் நமக்கு தோல்வி தான் வருது அப்படின்ட்டு அமைதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் போது அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திணறி போயிடுவாங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலைகள், இது போன்ற பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. யாரெல்லாம் இதையும் தாண்டி முயற்சி செய்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத 100% பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எப்படி நம்ம இனி நடந்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை செயல்படுத்திட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்வீர்கள். மேலும் இந்த வாரத்தில் பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு இருக்குங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஜூன் மாதத்துடைய 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியிலையும் செவ்வாய் மேச ராசியிலும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. புதன் மிதுன ராசியில இருக்காரு. ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் அமர்ந்து நமக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்காரு. கும்பத்துல சனி, மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில பல முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கிரக நிலைகளுடைய மாற்றங்களானது ஒரு 90% பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.